சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், இந்த ஆலோசனை தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடர்பாக தற்போது ஆலோசனை கூட்டம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. கடந்த டிசம்பரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடும் மழையின் காரணமாக இந்த பந்தய போட்டியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மீண்டும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி சென்னை தீவுத்துறையில் மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு சாலைகள் நடைபெறுகிறது. சென்னை சாலைகளில் கார் பந்தயம் நடத்தப்படுவதற்கு எதிராக வழக்கம் தொடரப்பட்ட நிலையில் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளுடன் போட்டியை நடத்த அனுமதி அளித்தது. இந்நிலையில் தற்போது ஒத்திவைக்கப்பட்ட ஃபார்முலா 4 கார் பந்தயமானது வருகின்ற 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதியில் நடைபெறுகிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் நடைபெற உள்ளது. சர்க்கியூட் என சொல்லப்படும் இந்த திருமுனை பந்தயங்கள் கிட்டத்தட்ட 4 போட்டிகளாக நடைபெறுகிறது. சென்னை தீவுகளை சுற்றி இருக்கக்கூடிய 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சாலையில் இரவு போட்டியாக இந்த போட்டி நடைபெற்றிருக்கிறது. அதன்படி தீவுத்துறையில் தொடங்கும் கார் பந்தயமானது அண்ணா சாலை, சிவானந்த சாலை, நேப்பியர் பாலம் வழியாக மீண்டும் தீவுத்துறையில் சென்றடையும். இந்தியா மற்றும் தெற்கு ஆசியாவில் முதல் முறையாக இரவு போட்டியாக சாலை வழியை நடத்தப்படும் இந்த கார் பந்தயம் போட்டி என்பது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது. இதில் இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து கூட முன்னணி வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே சுற்றுலா பகுதியிலும் அதிக பேர் சென்னை வர இருக்கிறார்கள். அரசின் சார்பில் ஏற்கனவே 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக போட்டிக்கான கட்டமாக பிரீமியம் சான்ஸ் ஒரு நாள் போட்டி கிட்டத்தட்ட 3,999 ரூபாயும், இறுதி நாட்களுக்கான அந்த கட்டணம் என்பது 6,999 ரூபாயும், கிராண்ட் சான்ஸ் 1, 2, 3, 4, 5 டிக்கெட் கட்டண அடிப்படையில் 1,999 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிலையில் ஃபார்முலா 4 பந்தயத்திற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வீரர்களின் பாதுகாப்பு அம்சங்கள், அதே போல பார்வையாளர்கள் மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய அந்த தேவைகள் மேலும் விரிவான ஆலோசனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தில் விளையாட்டுத்துறை செயலாளர், விளையாட்டுத்துறை அதிகாரிகள் என பல்வேறு விளையாட்டு சேர்ந்த முக்கிய அதிகாரிகளும் அதே போல காவல்துறை உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். தற்போது விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.